பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க முடியெல்லாமே எண்ணப்பட்டிருக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, முடிய கூட பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது ஆமா. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். பரலோகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம வேணா நினைக்கலாம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம யார் பார்க்கறது, நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குது, நமக்கு யார் துணை இருக்கிறா, யார் நமக்கு என்ன செய்வா அப்படின்னு சொல்லி யார் யாருன்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருப்போம். பாவம் செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இருட்டுக்குள்ளே செஞ்சால் அது யாருக்கு செய்ய போகுது, தெரிய போகுது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே செஞ்சால் அதை யாருக்கு தெரிய போகுது. இல்லை ஃபோனில் செஞ்சால் அது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு வாலிப பிள்ளைகள் நினைப்பாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு முழுவதும் இப்படி 24/7 அவர் நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கார். ஞாபக புஸ்தகம் என்கிற அந்த புஸ்தகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறார். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதற்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க. இப்போ என்னை எடுத்துக்கிட்டால் என்னை பற்றி சொல்லுவாங்க. காலையில் இவன் இதை செய்தான், இதை செய்தான், இது உமக்கு விரோதமான பாவத்தை செய்தான், இல்லைன்னா இவன் இவ்வளோ பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்கிறான், இவன் உங்களை நோக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறான், இல்லைன்னா வழி விலகி போகிறான். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவதூதர்கள் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். இது யாருக்கு அப்படின்னா, ஆண்டவரால் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அவங்க இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க, பாதுகாப்புடன் இருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று மிகாவேல், யுத்தத்துக்கு சாத்தானுடைய கிரியைகள் மற்ற தீமைகள் எதுவும் அணுகாதபடி. இன்னொன்று மெசேஞ்சர், அவர் தான் கேப்ரியல். இப்படி 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் நமக்கு அருகில் இருந்து நம்ம என்னென்ன செய்கிறோங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே ஆண்டவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் தாவீதை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொன்னல, ஒவ்வொரு விஷயத்தையும். உட்காருதல், எழுந்திருக்குதல். உட்காருதல் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம உட்கார்றது, எழுந்திருக்கிறது, அது மட்டுமல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியே படுத்து கிடக்கா, இல்லை எழும்பி பிரகாசிக்குதா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது, எப்படி மாம்ச கிரியைகள் எப்படி மேற்கொள்ளுது, ஆவின் கிரியைகள் எப்படி மேற்கொள்ளுது, எப்படி தாவீது பலப்பட்டு கொண்டு இருக்கிறார். தூரத்துலேருந்து பார்க்குறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நினைவுகள் கூட, சிந்தனைகளில் கண்ட காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அப்படி தாவீது சிந்தித்திருக்கலாம். நல்ல காரியங்களை சிந்தித்திருக்கலாம், பரிசுத்தமான காரியங்களை சிந்தித்திருக்கலாம், சுத்தமான காரியங்களை சிந்தித்திருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அது தப்பிக்கவே முடியாது, அது மறைக்கப்படவே முடியாது. எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அவர் பார்த்துட்ருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் சொன்னது தான், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் சூழ்ந்திருக்கிறார், கூடவே இருக்கிறார், வழி நடத்துகிறார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறவன் எவன் தன் சரீரத்தோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்க உணவு இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறீங்க. இந்த குருவிகளுக்கு யார் உணவு கொடுத்தது? இந்த பூக்களுக்கு யார் கொடுத்து விட்டது? சாலமோன் முதலை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு உடுத்து வித்ததை பார்க்கவே இல்லையே. சாலமோன் கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படின்னா நான் இந்த பூக்களுக்கு, இந்த
குருவிகளுக்கு இந்த காரியங்களுக்கே நான் செய்றேன் அப்படின்னா, உங்களுக்கு செய்றது எவ்வளவு நிச்சயம்? அப்புறம் ஏன்? அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கேட்கிறார். அடைக்கலான் குருவிகளுக்கே எதுவும் ஆகாது. அடைக்கலான் குருவி அப்படின்னா சிட்டுக்குருவின்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவி. அதுக்கே நான் போஷிக்கிறேன், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறேன், அதையும் நான் கண்காணிக்கிறேன்னா, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அதிகாரத்த குடுத்து, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள நான் சிருஷ்டித்து நிறுத்தியிருக்கிறேனே, அப்போ உங்கள குறித்து நான் எவ்வளோ கவனத்தோட இருப்பேன். ஆனா நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? நம்மள யாரும் பார்க்கல, நம்மள யாரும் கேட்கல, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, நமக்கு எந்த துணையும் இல்ல, எந்த ஆதரவும் இல்ல, எந்த உதவியும் இல்ல, எந்த நாதியும் இல்ல, நான் அனாதையா இருக்கிறேன்ற ஒரு குரூப். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும் பொதுதான். இயேசு எல்லாருக்கும் தகப்பன் தான். எல்லாருக்காகவும் தான் அவர் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு 2, 3 பேர பார்க்கலாம் நம்ம வேதத்துல. தாவீதே பார்க்கலாமே. தாவீது பத்சேபாள்ட்ட செஞ்ச தவற உப்பரிக்கையின் மேல பார்த்து அதற்கு செய்த தவற அடுத்த செகண்டு அடுத்த ஒரு இதுலயே ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இப்படி தவறு பண்ணியோ அதே போல உன்னுடைய மஞ்சத்த உன் பையன் தீட்டுப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்றத பாருங்க. அதே மாதிரி அப்சலோம் செஞ்சான். தாவீதோட மறுமனையாட்டிகளோட அதே உப்பரிக்கையில அவன் பாவம் பண்ணான். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, கன்மலையை பார்த்து பேசு, அடிக்காத அப்படின்னு. மோசே அடிச்சிட்டார். அடிச்சதோட மோசேஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா உன் டைம் முடிஞ்சிருச்சு, நீ பார்த்துக்கப்பா, இதுதான்ப்பா கானான். ஓகே ரைட் முடிஞ்சிச்சு. அப்போ சாத்தான் அங்கே என்ன பண்ணுறான், மிகாவேல்கிட்ட தர்க்கம் பண்ணுறான். எப்படி இவன் பாவம் பண்ணிட்டான், இவனை என்ற கொடு அப்படின்னு. அப்போ கடவுளே அடக்கம் பண்ணாருன்னு வசனம் இருக்கு. எந்த அளவுக்கு உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜா அப்படிதான் போய் ஏசாயா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் எப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணு, உன் டைம் முடிஞ்சுச்சு, நீ இனிமே கிளம்ப வேண்டியதான், உலகத்தை விட்டு கிளம்ப வேண்டியதான், நீ சாக போகிற, ஆண்டவர் சமூகத்துக்கு போக போற, அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுனா எசேக்கியா அழுது கூக்குரல் இட்டு சுவர் பக்கம் நின்று புலம்புறாரு. அப்புறம் போய் சொல்லிட்டு வெளியே வந்த ஏசாயாட்ட திருப்பி சொல்றாரு, அவன் இந்த மாதிரி அவன் துக்கத்தெல்லாம் கேட்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ போய் சொல்லு, அவனோட நாட்களோட 15 வருடத்தை கூட்டி தரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பாருங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதே போல் பார்வோன் இஸ்ரவேலர்கள் 40 வருடம் கடந்து வரும்போது இந்த எதுக்க செங்கடல் இருக்குது, இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, பார்வோன் எல்லா குதிரையோட ரதத்தோட எல்லா போர் வீரர்களோடையும் இஸ்ரவேலர்கள் முறியடிக்கணும் ஒடியாடுறான். ஆனால் அங்கே என்ன நடந்தது, ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பத்தை போலவும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை போலவும் அங்கே இருந்து அவர்களை பாதுகாத்தார். கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஒரு இடத்துல ஒரு சுகவீனம் இருக்கா, அங்கே சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு இடத்துல இறப்பு இருக்கா, அங்கே உயிர்ப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு இடத்துல பாவம் இருக்கா, அங்கே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சகைவை கூட பார்த்ததான் சொல்கிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சகைவை என்ன பண்ணுறாரு, நான் அநியாயமாக யார்ட்டாவது வாங்கியிருந்தா அதை நாளை தனியாக நான் தரேன், அதே போல் என் சொத்தில் பாதியை ஏழை எழுதி வைக்கிறேன், மனம் திரும்புகிறான் சகையு. அதனால இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பா. அதுதான் விஷயம். பரிசேயர்கள் நினைக்கும் போது, நீங்கள் இவ்வளோ தீய எண்ணத்தோடு சிந்திக்கிறது என்னன்னு எனக்கு தெரியுது, ஏன் இப்படி எண்ணம் கொள்றீங்க அப்படி. அதுதான் விஷயம். அதனால் அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, அறியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டாம், ஆண்டவர் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறாரு, அப்புறம் நம்மளை பார்க்க மாட்டார், அவர் நம்ம நோக்க மாட்டார்னு. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அதற்கான
கணக்குடன் அதற்கான பலனுடன் அவர் வரும்போது வருவார். அவனவனுக்கான பலனுடன் கூட நான் வருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனிமேலாவது நாம் எதை நினச்சும் புலம்பாம, எதை நினச்சும் கலங்காம, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், இல்லை நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு நாதி இல்லைன்னு புலம்பாம, கர்த்தர் இருக்கிறாருன்ற சந்தோஷத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.